ஆக்சுவலா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர்ஸ் நினைக்கும் போதுல கொஞ்சம் பாவமா தாங்க இருக்கு. ஸ்ரீலங்கா இப்போ பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க அந்த 3 மேட்ச் ஓடி சீரிஸ் விளையாட. ஃபர்ஸ்ட் ஓடி ராவல்பிண்டியில நடந்து முடிஞ்சிருச்சு, அடுத்த 2 ஓடியும் ராவல்பிண்டியில தான் அவங்க விளையாட போறாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா இஸ்லாமாபாத்ல பாத்தீங்கன்னா ஒரு சூசைட் பாம்பிங் நடந்திருக்கு. அதுல 12 பேர் இறந்திருக்காங்க, 27 பேர் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டோன்னே முக்காவாசி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர்ஸ் பயந்துட்டாங்க. ஓகே, கிரிக்கெட்டர்ஸும் சரி, ஒரு சில ஸ்டாஃப்ஸும் சரி. சோ அவங்க ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு கிட்ட, எங்களை ரிலீஸ் பண்ணிருங்க, நாங்க போறோம்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு என்ன பண்ணிருக்காங்க, நாங்க செக்யூரிட்டி எல்லாம் டைட்டா தான் வச்சிருக்கோம், அதனால நீங்க இந்த டூரை கண்டினியூ பண்ணுங்க, சோ அதுல எந்த ஒரு டிஸ்ட்ரப்ஷனும் இருக்கக்கூடாது, நாங்க சொல்றதுக்கு மீறி நீங்க பாத்தீங்கன்னா இல்ல இந்த டூரை விட்டு நாங்க வெளியில போறோம்னு சொன்னீங்கன்னா உங்க மேல சில ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும்ன்ற மாதிரி. எனக்கு சத்தியமா புரியலங்க. 2009ல நடந்ததை மறந்துட்டாங்களா ஸ்ரீலங்கா? எப்படிங்க அவங்களால பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர்ஸ் அவங்க ஒரு கன்சர்ன் சொல்றாங்க, 100% இப்ப அவங்க எஃபர்ட் கொடுக்க முடியாது. கரெக்டா, அவங்க மனசுக்குள்ள அந்த ஒரு பயம் எதுக்கிட்டே தான் இருக்கும். அவங்களை எப்படி நீங்க கம்பல் பண்ணி இல்ல இந்த சீரிஸ் நடந்தே ஆகணும்னு சொல்ல முடியுது? ஐ ஃபீல் அஷேம்ட் ஆஃப் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். என்னதான் செக்யூரிட்டி டைட்டா இருக்கட்டும், 2009ல நடந்ததை அவங்க மறக்க கூடாது.